நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்.கே. சுரேஷ் மற்றும் பிரபல இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா இருவரும் எக்ஸ் தளத்தில் மோதிக்கொண்ட சம்பவம் தான் திரையுலகில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். அதாவது நடிகர் ஆர்.கே. சுரேஷ் அவருடைய நடிப்புல காடு வெட்டி என்கிற திரைப்படம் தயாராகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்த படம் ரிலீஸுக்கு தயாரிக்க வரும் நிலையில தான் நடிக்க உள்ள அடுத்த திரைப்படம் குறித்து அறிவிப்பையும் நேற்றைய தினம் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. இந்த திரைப்படத்திற்கு தென் மாவட்டம் அப்படின்னு பெயரிட்டு இந்த படத்தின் மூலம் தான் இயக்குனராகவும் அறிமுகமாக உள்ளதாகவும் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் தெரிவித்திருக்காரு. அப்படத்தினுடைய போஸ்டர் ஒன்றையும் வெளியிட்டிருந்தாரு. அதுல இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தது. ஆர்.கே. சுரேஷினுடைய இந்த பதிவை பார்த்து ஷாக்கான யுவன் சங்கர் ராஜா தென் மாவட்ட படத்திற்கு இசையமைப்பாளராக நான் கமிட் ஆகவில்லை, அதற்காக யாரும் என்னை அணுக கூட இல்லை அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல யுவன் சார், நீங்கள் ஒரு படம் மற்றும் இசை நிகழ்ச்சி நடத்தி தருவதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளீர்கள், அதை செக் பண்ணுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. யுவன் சங்கர் ராஜா தயாரித்த மாமன்னன் படம் ரிலீஸில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பொழுது யுவன் சங்கர் ராஜா தனக்கு ஒரு படம் மற்றும் இசை நிகழ்ச்சியை நடத்தி தருவதாக ஒப்பந்தம் போடப்பட்டதாக ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த தென் மாவட்டம் படத்திற்கு அவர் இசையமைப்பாளர் என குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தற்பொழுது யுவன் சங்கர் ராஜா மற்றும் ஆர்.கே. சுரேஷ் இருவரும் மோதிக்கொண்ட சம்பவம் திரையுலகில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.